ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது லாஸ்ட் வீக் சண்டே எடுத்த வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட தங்கச்சிக்கு நாங்கள் பண்ண ஒரு குட்டியான பேபி ஷவர் வீடியோ தான். எங்களோட ஆசைக்கு அவளுக்கு வளையல் போட்டு விட்டு சாப்பாடு எல்லாமே செஞ்சு கொடுத்து ஜடெல்லாம் வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம் சிம்பிளாக. ஸோ அந்த வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தங்கச்சி வந்து இப்போ 9 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. தமிழ் மாத கணக்குப்படி வந்து இந்த 9 மந்த் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு வளையல் போட்டு விடலான்னு சொல்லி ஆசையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஊருக்கு போயிருந்தோம். சண்டே வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். காலையில் டிஃபனுக்கு வந்து அம்மா இட்லியும் சிக்கன் குழம்பும் வந்து சீக்கிரமாகவே செஞ்சுட்டாங்க. காலையில் சீக்கிரமாகவே எழுந்து அப்பா சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அம்மாவும் டிஃபன் வேலையை 7 o'clockலாமே முடிச்சுட்டாங்க. நான் பசங்க தங்கச்சி எல்லாருமே எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு டிஃபன் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மதியம் லஞ்சும் வந்து அம்மா தான் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் கூட வந்து சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் சமையல் கட்டில் வந்து வேலை செய்யணுன்னாலே வந்து அம்மாவே எல்லாமே பார்த்துக்குவாங்க. சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும்தான் வந்து கேட்பாங்க. எங்களை ஃபுல்லாகவே வேலை செய்யவே விட மாட்டாங்க. 5 வெரைட்டி ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் வடை, பாயாசம், சாதம், ரசம் இதெல்லாமே வந்து அவங்களே பண்ணிட்டாங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால நிறைய செஞ்சு வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து லிமிட்டாக தான் வந்து செஞ்சுருந்தாங்க. ஜடைக்கு மேலே வைக்கிறதுக்காக மல்லிப்பூ வந்து நைட்டே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் நைட் வந்து மருதாணியெல்லாம் வச்சுட்டு படுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் காலையில் எழுந்து தான் வந்து மல்லிப்பூ கட்டியிருந்தா என் தங்கச்சி. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக அவளுக்கு வேறு எந்த வேலையுமே கிடையாது. நானே வந்து பூ கட்டி எடுத்து வச்சுடுறேன்னு சொல்லிவிட்டு அவள் தான் கட்டிகிட்டு இருந்தா. அவள் மல்லிப்பூ நல்லாவும் கட்டுவாள், சீக்கிரமாகவும் கட்டுவாள். அதனால் எப்போவுமே மல்லிப்பூ கட்டுறதுன்னா அவள் தான் கட்டுவாள். அம்மா சமையல் வேலை முடிச்சுட்டு வந்ததுமே நானும் அம்மாவும் சேர்ந்து தங்கச்சிக்கு வந்து ஜடை வச்சு விட்டுட்டோம். ஜடை வச்சு அதுக்கப்புறம் மேலே மல்லிப்பூலாம் வச்சு ஃபுல்லாக செட் பண்ணி விட்டாச்சு. சாரீலாம் கட்டிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு குட்டியாக வந்து ஃபேஸ் மேக்கப்பும் பண்ணி விட்டேன். அவளுக்கு வந்து இந்த மாதிரி மேக்கப் பண்ணுறதெல்லாமே அவ்வளோவா பிடிக்காது. நான் தான் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றதுனால சிம்பிளாக பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பண்ணி விட்டுருந்தேன். எனக்கும் அவ்வளோவா மேக்கப் பண்ண தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து ரெடி பண்ணி விட்டுருந்தேன். நானும் அம்மாவும் சேர்ந்து எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தங்கச்சி வந்து அழகாக ரெடி பண்ணி விட்டுருந்தோம். உண்மையாக ரொம்ப அழகாக இருந்தாள் இந்த சாரியில் ஜடையோடு அவளை பார்க்கும்போது. ஜடெல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறமா வந்து அடுத்து வளையல் தான் வந்து போட்டு விட்டோம். இது வந்து வளகாப்பு ஃபங்க்ஷன் மாதிரி நலங்கள்லாம் வச்சு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரிலாம் ஒன்றும் செய்யலை. எங்களோட ஆசைக்கு வந்து நாங்கள் குட்டியாக வளையல் போட்டு விட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு கொடுத்து ஜடெல்லாமே வச்சு விட்டோம். எங்கள் வீட்டில் வந்து இப்படி தான் செய்வோம். மாமியார் வீட்டில் தான் வந்து சீமந்தம் பண்ணுவாங்க. பட் இது வந்து எங்களோட ஆசைக்கு நாங்கள் செஞ்சுக்கிறது அப்படின்றதுனால வீட்டிலே வந்து சிம்பிளாக வந்து பண்ணோம். அம்மா வந்து 7th மந்த்தே வந்து வளையல் போட்டு விட்டுட்டாங்க அப்படின்றதுனால நீங்களும் பசங்களும் வந்து போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. நான் வளையல் போட்டு விட்டதும் பெரிய பாப்பாவும் சின்ன பாப்பாவும் வந்து அவங்களோட தொத்தாக்கு வந்து வளையல் போட்டு விட்டாங்க. வளையல் போட்டு முடித்ததுமே வந்து அம்மா சாப்பிட்றதுக்கு வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. லேட் ஆகிடுச்சு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தங்கச்சிக்கு கொடுத்துட்டு அவள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா மெயினாக அவங்களுக்காக தான் எல்லாமே செஞ்சது அப்படின்றதுனால முதல்ல அவங்க தான் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எல்லாமே போட்டு கொடுத்தாங்க. என்னென்ன சாப்பாடு செஞ்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சாதம், தேங்காய் சாதம், புளியோதரை, லெமன் சாதம், மாங்காய் சாதம் இந்த 5 வெரைட்டி ரைஸ் தான் செஞ்சுருந்தாங்க. வாழைப்பூ வடையும் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பால் பாயசமும் செஞ்சுருந்தாங்க. இதை மட்டுமே சாப்பிட்றதுக்கே வந்து வயிறு ரொம்ப ஃபில் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா ரைஸ் கூட சாப்பிட முடியல எங்களால். என்னோடய ஃபேவரெட் வந்து மாங்காய் சாதமும் தேங்காய் சாதமும் தான் எப்போவுமே. தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தக்காளி சாதம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. வெரைட்டி ரைஸ்னாலே அம்மா ரொம்ப நல்லா செய்வாங்க. ஃபுட்டுனாலே எப்போவுமே ரொம்ப அம்மா நல்லா செய்வாங்க. அவங்களுக்கு நிறைய செஞ்சு பழக்கமும் கூட. அதனால் ஃபுட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம். தங்கச்சியை வந்து தனியாக நிற்க வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் குட்டி பையன் கூட நிற்க வச்சு கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக நின்னோம் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறமா தங்கச்சி வந்து அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாமே எடுத்தாங்க. ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு எல்லாருமே சேர்ந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் போல் அப்பா கூட பசங்க போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கே தங்கச்சி வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஃபுட் ட்ரக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பீஸா, பர்கர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அங்கே போயிட்டு அப்பாவும் பசங்களும் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் பாப்கார்ன் சிக்கன் பர்கர், ஃப்ரைட் சிக்கன் மோமோஸ் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க.
எல்லாமே வந்து ஜங்க் ஐட்டம்ஸ் அப்படின்றதுனால எல்லாருமே ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம்.